ஹாய் மக்களே, நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வெங்காயம், தக்காளி, சோம்பு, கருவேப்பிலை, பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வணக்கிக்கோங்க. அப்புறம் நீங்கள் மட்டன் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. குக்கரில் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. தண்ணி விடாமல் போட்டு வணக்கிக்கோங்க. அதில் நம்ம மஞ்சத்தூள், உப்பு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நம்ம இது எதுக்கு செய்கிறோம்னா, இது பிள்ளைங்களுக்கு சூப்பு மாதிரி எடுத்து கொடுத்துடலாம். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இதுக்கு நம்ம கழனி தண்ணி, சாப்பாடு அரிசி கழுவும் பார்த்திங்களா, அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா இது ஊற்றினது பிறகு ஒரு 4 இல்லைன்னா 5 விசில் விட்டுக்கோங்க. அந்த சூப்பு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு பிறகு நம்ம மல்லித்தூள், கரம் மசாலா தூள், வரமிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கங்க. வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள், மட்டனுக்குன்னு நான் பெசலாக அரைப்பேன், அந்த தூளை போட்டு போட்டுக்கோங்க. நல்லா கிளறிக்கங்க. கிளறினதுக்கு பிறகு நீங்கள் வெங்காயம், தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் குழம்பு சுண்டுன பிறகு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு விடுங்க. அப்புறம் நம்ம கடைசியில் தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்ப தாளித்து விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சுக்கோங்க. பொன்னிறமாக வர வேண்டாம், லைட்டான பதத்தில் வணக்கிட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். என் ஸ்டைலில் நான் இப்படி தான் வைப்பேன். தாளிச்சது பிறகு நீங்கள் இறக்குற டயத்தில் கொத்தமல்லி தழை போட்டால் போதும். இது நீங்கள் நார்மலாக சாப்பாடு, டிஃபன் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.